2023 அக்டோபர் 15ஆம் தேதி ஜார்க்கண்டின் கோட்டா மக்களவை தொகுதியில் இருந்து பாஜக சார்பாக நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்திருந்த அந்த எம்பி திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த மஹுவா மொய்த்ரா பணம் வாங்கிக் கொண்டு மக்களவையில் கேள்விகள் கேட்பதாக ஆதாரங்களுடன் சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பினார். அடுத்த 2 மாதங்களுக்குள் மஹுவா மொய்த்ராவின் எம்பி பதவியே பறிபோனது. தனது பட்டப்படிப்பு சான்றிதழை கேள்விக்குள்ளாக்கிய மஹுவாவை பதவியை விட்டே தூக்கி அடித்த அந்த பாஜக எம்பியின் தற்போதைய டார்கெட் ராகுல் காந்தி. மக்களவையில் தனது ஒற்றை பேச்சின் மூலம் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி எம்பிக்களையும் கதறவிட்டு வரும் அவர்தான் நிஷிகாந்த் துபே. राहुल गांधी जी के ऊपर प्रिविलेज मोशन जो है आप मूव करिए और उनके ऊपर जो है कार्रवाई करिए, क्योंकि आतंकवादी कहना उतना ही गलत है, उतना ही घटिया है कि सदन के सदस्य के लिए और खासकर महिला के लिए बोलना इनको शर्म आनी चाहिए और कांग्रेस पार्टी को इस सदन में माफी मांगनी चाहिए. பீகாரின் பாகல்பூரில் 1969ஆம் ஆண்டு பிறந்தவர் நிஷிகாந்த் துபே. அவரது அப்பா ராதேஷ்யாம் துபே இடதுசாரி அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார். ஆனால் இளம் வயதில் இருந்தே அப்பாவின் இடதுசாரி கொள்கைகள் மீது நிஷிகாந்த் துபேவுக்கு ஈர்ப்பு இருந்ததில்லை. அதனால்தான் ஆரம்ப காலத்திலேயே அகில பாரதி வித்யார்த்தி பரிஷத் எனப்படும் RSSின் மாணவர் அமைப்பில் இணைந்து கொண்டார். அதோடு நிற்காமல் அடுத்தடுத்து தொடர்ந்து வலதுசாரி சிந்தனை கொண்ட இயக்கங்களிலும் நிறுவனங்களிலும் இணைந்து கொண்டார். அருண்ஜேட்லி, கோவிந்தாச்சாரியா வளர்த்த கௌதில்யா இன்ஸ்டிடியூட் ஃபார் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் எனும் திங்க் டேங்கிலும் இணைந்து கொண்டார். 23 வயதில் SR குரூப்பில் இயக்குநராக பணியில் சேர்ந்த நிஷிகாந்த் துபே 2009ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் தான் அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்தார். அன்று தொடங்கி இன்று வரை தொடர்ந்து 4 முறை இதே தொகுதியில் வென்றிருக்கிறார் நிஷிகாந்த் துபே. சிவபக்தரான துபே தனது அரசியல் பயணத்தை தேசத்திற்கான சேவை, மக்களுக்கான சேவை என்றே குறிப்பிட்டு வருகிறார். அவரது தொகுதி மக்களும் அவரை பாபா என்றே அன்போடு அழைக்கின்றனர். ஆனாலும் கான்ட்ரோவர்சிகளுக்கு பஞ்சமில்லாமல் அரசியல் களத்தில் வலம் வருகிறார். 10 ஆண்டுகளுக்கு முன்பே துபையையும் அவரது மனைவியும் சேர்ந்து ஒருவரை 2 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டெல்லி MP மனோஜ் திவாரியோடு சேர்ந்து விமானத்தை பறக்க அனுமதிக்குமாறு ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அதிகாரிகளை மிரட்டியதாக மற்றொரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2023 மார்ச் மாதம் திரிணாமுல் MP மஹுவா மொய்த்ரா நிஷிகாந்த் துபேவின் கல்வி தகுதி குறித்து கேள்விகளை எழுப்பி நெருக்கடி கொடுத்தார். 2009, 2014 என 2 தேர்தல் மனுக்களில் டெல்லி பல்கலைக்கழகத்தில் MBA படித்ததாக நிஷிகாந்த் துபே கூறியிருக்கிறார். ஆனால் டெல்லி பல்கலைக்கழகம் 1993ஆம் ஆண்டு அப்படி ஒருவர் படிக்கவே இல்லை என கூறியிருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெற்ற பதிலை பொதுவெளியில் போட்டு உடைத்தார் மஹுவா மொய்த்ரா. இது எல்லாம் நாடாளுமன்றத்திற்கு வெளியில் நடந்த சம்பவங்கள். ஆனால் நாடாளுமன்றத்திற்குள் நிஷிகாந்த் துபே செய்யும் ஒவ்வொரு சம்பவமும் எதிர்க்கட்சிகளை அலற விடுவதாய் அமைந்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மோடி அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் கொண்டு வரப்பட்டது. அப்போது காங்கிரசும் ராகுல் காந்தியின் சீனாவுடன் இணைந்து சதி செய்வதாக குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் நிஷிகாந்த் துபே. 2005 முதல் 2014 வரை காங்கிரஸ் கட்சி சீனாவிடமிருந்து நிதி வாங்கியதாகவும் 2008ஆம் ஆண்டு சோனியாவுக்கும் ராகுலுக்கும் கூட அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவர் பேசிய பேச்சு பல அதிர்வலைகளை கிளப்பியது. எதிர்க்கட்சிகள் கொடுத்த அழுத்தத்தால் அவரது பேச்சின் பல பகுதிகளை அவை குறிப்பில் இருந்து நீக்குவதாக சபாநாயகர் அறிவித்தார். ஆனால் அன்று மாலையே மக்களவை குறிப்புகளில் நீக்கப்பட்ட பகுதிகளும் சேர்த்தே பிரசுரமானது. எதிர்க்கட்சி MPக்கள் அதிர்ந்து போய் நின்றனர். மக்களவை வரலாற்றில் நீக்கப்பட்ட குறிப்புகளை மீண்டும் சேர்ப்பது அரிதினும் அரிதான ஒரு நிகழ்வு. பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே என முக்கியமான தலைவர்களின் உரை பகுதிகள் கூட அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை மீண்டும் இணைக்கப்பட்டதில்லை. நிஷிகாந்த் துபேவின் பேச்சு மீண்டும் அவை குறிப்பில் இடம்பெற்றதே அவருக்கு பெரும் விளம்பரமாக மாறியது. இந்த சம்பவத்திற்கு அடுத்து அவரது பார்வை மஹுவா மொய்த்ராவை பழிவாங்குவதை நோக்கி திரும்பியது. அக்டோபர் மாதத்தில் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் அனுப்பிய நிஷிகாந்த் துபே மஹுவா மொய்த்ரா தொழிலதிபர் தர்ஷன் ஹீரானந்தானியிடம் பணம் பெற்றுக்கொண்டு அதானி தொடர்பான கேள்விகளை மக்களவையில் எழுப்பியதாக குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டை விசாரித்த நாடாளுமன்ற எத்திக்ஸ் கமிட்டி மஹுவா மொய்த்ராவின் பதவியை பறிக்க பரிந்துரை செய்ய டிசம்பர் மாதமே மஹுவாவின் பதவி பறிபோனது. தற்போது மோடியின் 3வது ஆட்சி காலத்தில் ராகுலின் பக்கம் தன் கவனத்தை திருப்பி இருக்கிறார் நிஷிகாந்த் துபே. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதலே அதானி மீது அமெரிக்கா வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் விசாரணை நடத்த வேண்டும் என அழுத்தம் கொடுத்து வருகிறார் ராகுல் காந்தி. இந்தியா கூட்டணி MPக்களின் அமளியால் நாள்தோறும் நாடாளுமன்றம் முடங்கி போகும் நிலையில் ராகுலை குறிவைத்து புதியதொரு குற்றச்சாட்டை இறக்கிவிட்டிருக்கிறது பாஜக. அதை மக்களவையில் பேசி புயலை கிளப்பியிருக்கிறார் நிஷிகாந்த் துபே. அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரோஸ் ஆர்கனைஸ்ட் கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் அமைப்புக்கு நிதியுதவி அளிப்பதாகவும் அதனைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அடிக்கடி அவையில் மேற்கோள் காட்டுவதாகவும் இதனால் ராகுலுக்கும் ஜார்ஜ் சோரோஸுக்கும் இடையில் என்ன தொடர்பு என கேள்வி கேட்டு அவையை அதிர வைத்திருக்கிறார். ஏற்கனவே ஜார்ஜ் சோரோஸ் சர்வதேச மேடைகளில் பிரதமர் நரேந்திர மோடி அரசையும் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். India is an interesting case. It's a democracy, but its leader Narendra Modi is no Democrat, inciting violence against Muslims
was an important factor in this meteoric rise. Modi and business tycoon Adani are close allies. Their fate is intertwined. Adani Enterprises tried to raise funds in the stock market but failed. Adani is accused of stock manipulation and the stock collapsed like a house of cards. இதனால் மோடியையும் இந்திய பொருளாதாரத்தையும் சிதைக்க வெளிநாட்டு சக்திகளுடன் இணைந்து சதியா என்கிற கேள்வி எழுந்தது. இதனை கண்டித்து காங்கிரஸ் எம்பிக்கள் சபாநாயகரிடம் முறையிட்டனர். ஒரு வழியாக அதானி எனும் இந்திய பில்லியனரின் சர்ச்சையை ஜார்ஜ் சோரோஸ் எனும் அமெரிக்க பில்லியனரை வைத்து வழிக்கு கொண்டு வர நிஷிகாந்த் ஒரு லீடை பிடித்தார். அவரது குற்றச்சாட்டை வைத்து பாஜக அமெரிக்க அரசையே குற்றம் சாட்டியது. ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் அமைப்புக்கு அமெரிக்க அரசு நிதியுதவி அளிப்பது இந்தியா மற்றும் மோடிக்கு எதிரான தாக்குதல் என குற்றம் சாட்டியது. இதற்கு பதிலடி கொடுத்த அமெரிக்கா இந்தியாவின் குற்றச்சாட்டுகள் ஏமாற்றம் அளிப்பதாக கூறி மறுத்திருந்தது. இப்படி நிஷிகாந்த் துபே பற்ற வைத்த நெருப்பு ஒன்று நாடாளுமன்றத்தை தாண்டி இரு நாடுகளுக்கு இடையிலான சண்டையாக பரிணமித்து பெரும் விவாதமாக உருவெடுத்திருக்கிறது. நிஷிகாந்த் துபேவின் டார்கெட்டில் இருந்து ராகுலும் காங்கிரசும் தப்புவார்களா? ஜார்ஜ் சோரோஸை ஓரங்கட்டிவிட்டு ராகுல் நினைத்தபடி அதானி குறித்த விவாதத்தை நாடாளுமன்றத்தில் நடத்துவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.